இன்னைக்கு எபிசோடுக்கான செகண்ட் ப்ரோமோ பார்க்கும்போது இப்போதான்டா உருப்படியான கேஸை போட்டிருக்கீங்க அப்படின்ற மாதிரி சொல்ல தோணுது. ஆனால் பிக் பாஸ் சமகேடியில் இந்த கேஸ் வந்து பார்த்தீங்கன்னா செவ்வாய்க்கிழமையோ இல்லை புதன்கிழமையோ இந்த கேஸை போட்டிருந்தா நாளடைவில் பார்த்தீங்கன்னா மறந்துட்டு இருப்பாங்க. ஆனால் இந்த கேஸை சூட்டோட சூடாக இருக்கணும், கரெக்டாக வெள்ளிக்கிழமை இந்த கேஸை கொடுத்தா சனிக்கிழமை வந்து விஜய் சேதுபதி பொழக்கிறது கரெக்டாக இருக்கும் அப்படின்ற மாதிரி சூசகம் கரெக்டாக பார்த்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காரு. ஆனால் உண்மையிலே பிக் பாஸ் நீங்கள் வேற லெவல் அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. ஆனால் இதை தான் எதிர்பார்த்தோம். ஆக்சுவலாக இந்த கேஸை தான் பார்த்தீங்கன்னா எல்லாருமே இன்வால்வ் ஆகி வாதாடணும். ஏன்னா இங்கே பார்வதி கமர்தீன் இவங்க ரெண்டு பேர் பண்ண தப்பால மொத்த பேருக்கு பார்த்தீங்கன்னா முட்டை பால் எல்லாமே கட்டா இருக்கு. ஸோ அப்படின்னும் போது அவங்களுக்கான பனிஷ்மெண்ட்ஸ் வந்து கண்டிப்பாக சிவியரா பயங்கரமாக இருக்கணும் அப்படின்றத நம்மளும் சொல்லிட்டு இருந்தோம். ஆனால் அதில் என்ன ஆயிடுச்சுன்னா அவங்களுக்கான பனிஷ்மெண்ட்ஸ் இதுதான் அப்படின்னா அதுதான் லிமிட்டோட இருக்கணும். இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா அது கூட ஆட் ஆன் பண்ணிக்கிட்டே இருந்தார் விக்கல் சீக்கிரம், அதுதான் தப்புன்னு சொன்னமே தவிர மற்றபடி அவங்களுக்கான பனிஷ்மெண்ட்ஸை நீங்கள் ஒன்ஸ் ஃபிக்ஸ் பண்ணுறீங்கன்னா அந்த ஃபிக்ஸ் பண்ணுற பனிஷ்மெண்ட் ரொம்ப சிவியராக இருக்கணும். இந்த வீட்டு வேலை கொடுக்கறது, பெருக்கிறது, துடைக்கிறது இதெல்லாம் பார்த்தீங்கன்னா பனிஷ்மெண்ட் இல்லை. அதாவது இந்த ஒரு வாரம் ஃபுல்லாக நீங்கள் வீட்டுக்குள்ளே வரக்கூடாது, வெளியே தூங்குங்கடா அப்படின்ற மாதிரி சொல்லணும். ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ரொம்ப சிவியராக இருக்கணும்னு நினச்சோம். அதுதான் பார்த்தீங்கன்னா இப்போ கேஸாக வந்திருக்கு. இவங்களுக்கு கொடுக்கப்பட்ட பனிஷ்மெண்ட் பத்தலை அப்படின்றதான் கேஸ். அது மட்டும் இல்லாமல் எங்களுக்கான பால் முட்டை எதுவுமே திருப்பி கிடைக்கல அப்படின்றது இவங்களோட வாதமாக இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இந்த சைடில் வந்து சபரி வந்து அது என்னது வாதாடுறாரு. இன்னொரு இவங்களுக்கு பார்வதிக்கு சார்பாக பார்த்தீங்கன்னா அமித் வந்து வாதாடுறாரு. எதுக்கு பார்வதி அமித்தை போட்டாங்கன்னா இப்போதைக்கு அவங்களுக்கு ரெண்டு பேர் தான் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு அவங்க சொல்கிறத கேட்குறாங்க. அது ஒன்று அமித், இன்னொன்று கானா வினோத். ஸோ அமித்தை வந்து பார்த்தீங்கன்னா லாயராக போட்டாங்க, கானா வினோத் வந்து ஜட்ஜாக போட்டாங்க. இதுதான் இப்போ சினாரியோ. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஜட்ஜி ரெண்டு பேரும் தீர்ப்பு வந்து கொடுப்பாங்களா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக கொடுக்க போகிறது இல்லை. ஏன்னா கானா வினோத் ஆப்வியஸாக பார்த்தீங்கன்னா எப்படி இருந்தாலும் ஒரு சைடு எடுப்பார் அப்படின்ற மாதிரி தோணுது. ஸோ அப்படின்னும் போது இப்போ வியானா ஒரு சைடு, கானா வினோத் ஒரு சைடு எடுக்கும் போது ஆப்வியஸாக அங்கே உட்காந்துருக்க மக்கள் இருக்காங்களே அவங்க தான் தீர்ப்பு கொடுக்க போகிறாங்க. ஸோ இப்படி இவங்க தீர்ப்பு கொடுத்தாங்கன்னா கண்டிப்பாக அதில் வந்து யாருக்கு ஃபேவராக முடியும்? பார்வதி கமருதீன் ரெண்டு பேருக்கு ஆப்பாக தான் முடியும். என்ன தீர்ப்பு கொடுக்க போகிறாங்க அப்படின்றதான் இங்கே விஷயம். ஏன்னா தண்டனையை இவங்களே டிசைட் பண்ணி இப்போ வேற தண்டனை கொடுக்க போகிறாங்களாம், இல்லை அதே தண்டனையை வந்து நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணி தான் ஆகணும் அப்படின்ற மாதிரி சொல்ல போகிறாங்களா என்னன்னு தெரியல. இதில் பார்வதி கமருதீன் இவங்களோட வாதம் என்னன்னா, இந்த மாதிரி நாங்கள் ஒரு தப்பு பண்ணிட்டோம், தப்பு நாங்கள் வந்து உணர்ந்து தான் பண்ணோம், ஆனால் நீங்கள் உணரவே இல்லை அப்படின்ற மாதிரி சில பேர் சொல்கிறாங்க. ஆனால் நாங்கள் உணர்ந்து தான் அந்த வேலையெல்லாம் செய்கிறோம், அது பிரச்சனை இல்லை. ஆனால் பிரச்சனை என்னன்னா நாங்கள் அந்த வேலை செஞ்சால் இப்போ அந்த பாலு முட்டி உங்களுக்கு திருப்பி கிடைக்கவா போகுது அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. அப்படி சொல்ல முடியாதுல்ல. நீங்கள் ஒரு தப்பு பண்ணீங்க, அந்த தப்புக்கு தான் அந்த தண்டனை கொடுக்குறாங்க. அதை விட திருப்பி பார்த்தீங்கன்னா அதை செஞ்சுட்டா திருப்பி அந்த இது பாலு முட்டியை திருப்பி கிடைக்கவா போகுது அப்படின்றது அது ஒரு சில்லியான ஒரு வாதமாக தான் என்ன பொறுத்தவரைக்கும் யோசிக்க தோணுது. அது மட்டும் இல்லாமல் பார்வதியும் கமருதீனும் திருந்திட்டாங்களா இதுக்கப்புறம் அப்படின்னு பார்த்தா திருந்த மாட்டுதுங்க. காலையில் ஒர்க் அவுட் பண்ணும்போது கூட திருப்பியும் பார்த்தீங்கன்னா மைக்கை கழட்டி வச்சு தான் பேசுதுங்க. எனக்கு அதை பார்க்கும்போது இது என்னதான் ஆக்சுவலாக பிக் பாஸ் மேலேயும் பயம் இல்லை, வீட்டுக்குள்ள கண்டஸ்டண்டாக ஒரு ஆளாக மதிக்கல, இந்த விஜய் சேதுபதி அவரையும் பார்த்தா மதிக்க போகிறது இல்லை. ஸோ அப்படின்னும் போது நீ யாருக்கு தாமா போயிடுவேன், யார் தாமா நீனு ஒரு மாதிரி ஆச்சரியமா இருக்குங்க. இது வரைக்கும் எந்த பிக் பாஸ் சீசன்லையும் இப்படி ஒரு கண்டஸ்டன்ட் நம்ம பார்த்துருக்கவே முடியாது. அதாவது பார்வதி வந்து பார்த்தீங்கன்னா விடாமல் ஒரு மாதிரி கேம் ஆடுறாங்க, அதெல்லாம் நம்ம அப்ரிஷியேட் பண்ணலாம், பிரச்சனை இல்லை. ஆனால் ஒரு கண்டஸ்டன்ட் யாரையுமே மதிக்கிறதோட யாருக்கிட்டையும் பயம் இல்லாமல் ஒரு கண்டஸ்டன்ட் இருக்காங்கன்னா அது பார்வதி தான் சொல்லணும். சுத்தமாக அந்த பிக் பாஸ்ன்னு ஒரு மனுஷன் வந்து பிக் பாஸ் ஆமாம் ஓகே தண்டனை கொடுத்துட்டு அதான் தண்டனை கொடுத்துட்டல அப்புறம் என்ன நீ பேசுகிற அப்படின்ற மாதிரி இவங்களோட ரியாக்ஷனு. அதாவது அதை முட்டையும் பாலையும் பிடிங்கிட்ட, ஸோ நீ பிடுங்கனால தான் மொத்த பேர் எங்களுக்கு ஆப்படிக்கிறானுங்க. அப்படி இருக்கும்போது அதான் பனிஷ்மெண்ட் கொடுத்துட்டியா, அப்புறம் என்ன திருப்பி நான் தப்பு பண்ண தான் செய்வேன். கிட்டத்தட்ட அந்த ஒரு டோனில் தான் இருக்க மாதிரி இருக்குது. மைக்கை கழட்டி வைக்கிறீங்க, திருப்பி ஏன் பேசுகிறீங்க? அதாவது ஒர்க் அவுட் பண்ணும்போது இது வந்து பார்த்தீங்கன்னா சகஜமாக நடக்கிற ஒரு விஷயமா இருந்தாலுமே, ஆனால் இப்போ உங்கள் மேலே ஒரு மேஜர் கேஸ் இருக்குது. அந்த கேஸ் இருக்கும் போது திருப்பி அதை பண்ணக்கூடாதுல்ல. நீங்கள் நார்மலாக பண்ணுறது ஒரு இவ்வளோ பெரிய கேஸ், உங்களால் ஒரு பிரச்சனை இன்னும் ஓடிக்கிட்டே இருக்கு, இன்னும் அதுக்கு எண்டே வரல, அதுக்குள்ளேயே திருப்பி திருப்பி பண்ணுறது என்ன பொறுத்தவரைக்கும் தப்பாக தோணுது. ஆனால் இதில் இன்னொரு விஷயமும் நோட் பண்ணோம். கமருதீன் நேற்று நைட்டு சொன்ன மேட்ரு, அதாவது இந்த வீட்டில் நாங்கள் மட்டுமா மைக்கை வந்து மறைச்சு பேசுகிறோம், மைக்கு கேப்சூலை மறைச்சு பேசுகிறோம், எல்லாருமே மறைச்சு தானே பேசுகிறாங்க. அரோரா அப்படி தான் பேசிட்டு இருந்தது, வியானா அப்படி தான் பேசிட்டு இருந்தது. ஸோ இதுங்கெல்லாம் குசு குசு குசுன்னு இப்படி தான் மைக்கு மறைச்சு தான் பேசிட்டு இருந்ததுங்க. ஆனால் இதுங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ உத்தமி மாதிரி வந்து பேசுதுங்க அப்படின்ற மாதிரி கமருதீன் சொன்னாரு. அதுவும் ஒரு பக்கம் உண்மைதான் வச்சுக்கோங்களேன். ஆனா அதை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா அங்க பேசுறது அரோரா வியானா, ஆனா இங்க பேசுறது பார்வதி ஒரு சம்பவம் பண்ணாங்கன்னா அந்த சம்பவத்தை வச்சு அடிச்சோன்னா அது பெரிய சம்பவமா மாறும் அப்படின்றது பிக் பாஸ் டீமுக்கு தெரியும், விஜய் சேதுபதிக்கு தெரியும். ஸோ அதை கண்டிப்பா சொல்றேன், இந்த வீக்கெண்ட்ல ஒரு தரமான ரோஸ்ட் இருக்குங்க. நிறைய பேர் என்ன சொல்றாங்கன்னா பார்வதி வந்து இதான் சான்ஸ் இப்படியே அடிச்சு துரத்திருங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. யாரு சேனல் விஜய் சேதுபதி துரத்துவாரு? ஏங்க கொஞ்சமாவது மனசாட்சியோட யோசிச்சு சொல்லுங்க. கண்டிப்பா சொல்றேன், இது எக்ஸ்ட்ரீமா என்னதான் பார்வதி பண்ணாலும் சரி வெளியே அனுப்புறதுக்கு வாய்ப்பே இல்லை. ஏன்னா இவங்களை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா பார்வதி வேணும், இந்த சீசன் ஓட்டுறதுக்கு பார்வதின்ற ஒரு கண்டஸ்டன்ட் வேணும்னு நினைக்கிறாங்க. இல்லைனா துரத்தணும்னு நினைச்சிருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், எப்பயோ துரத்திருக்கலாம். பார்வதிக்கு வந்து பார்த்தீங்கன்னா சப்போர்ட்டே இல்லாமல் ரொம்ப ஒரு மாதிரி கத்திக்கிட்டு ஒரு மாதிரி ரொம்ப இப்போ இருக்கிறதோட ரொம்ப ஒஸ்ட்டாக இருந்தாங்களே, அப்பயே அவங்கள துரத்தி இருக்கணும். ஆனால் இப்போ அவங்க என்ன பிளான் பண்ணாங்கன்னா இந்த மாதிரி கண்டஸ்டன்ட் இருக்கணும், இவங்க மூலியமாக நிறைய கண்டென்ட் வருது, நிறைய சண்டைகள் உருவாகுது, ஸோ இப்படிப்பட்ட கண்டஸ்டன்ட் நம்ம வச்சுக்கிட்டே இருக்கணும் கடைசி வரைக்கும் அப்படின்ற மாதிரி தான் நினைச்சாங்க. அதை தான் பார்த்தீங்கன்னா இப்போ வரைக்கும் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இங்கே சாட்சியாக பார்த்தீங்கன்னா திவ்யா வந்து சொல்கிறாங்க, என் முன்னாடியே இவங்க வந்து மைக்
கேப்சூல மறைச்சிக்கிட்டு தான் பேசிக்கிட்டு இருந்தாங்க அப்படின்னு நம்ம திவ்யா சாட்சி சொல்றாங்க. அது உண்மையானு கேட்டீங்கன்னா உண்மைதான். ஏன்னா அன்னைக்கு நைட் வந்து 2 பேரும் மைக் கழட்டிட்டு பேசும்போது திவ்யா பார்த்துருவாங்க. அப்பயே திவ்யா சொல்லுவாங்க, பார்வதி நான் பார்த்துட்டேன், நீ என்ன பண்ண நான் பார்த்துட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. இல்லை அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு நம்ம சமாளிப்பாங்க. என்ன விஷயம்னா இந்த இடத்துல பொறுத்த வரைக்கும் கமருதீனோட பார்வதி தான் அங்கே ஃபர்ஸ்ட் கல்பிரிட். ஏன்னா கமருதீனும் பார்வதியும் பேசும்போது பார்த்தீங்கன்னா பார்வதி தான் ஃபர்ஸ்ட் வந்து மைக்கை மூடுறது. இன்னொன்று இவங்க மைக் எடுக்கிறது இல்லாமல் கமருதீனோட மைக்கை எடுத்து விடுறாங்க. டேய் எடுத்து வர வேண்டாம், நம்ம பேசுறது ரொம்ப சீக்ரெட்டு, ஃபியூச்சரை பற்றி பேச போகிறோம், என்ன நீ இதெல்லாம் மைக்கில் பேசலாமா அப்படின்றது அவங்களோட தாட்டு. இன்னொன்று அவங்க அந்த கோர்ட்ல என்ன சொல்கிறாங்கன்னா பார்வதி என்னோட சக கண்டஸ்டன்ட் தான் பார்த்தீங்கன்னா இவர் கமருதீன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. வியானானும் சொல்கிறாங்க அதே மாதிரி சக கண்டஸ்டன்ட் தாங்க இப்போ பாதிக்கப்பட்டிருக்காங்க, அவங்களோட பாலம் மூட்டையும் தானே போயிருக்கின்றாங்க. என்ன பொறுத்த வரைக்கும் பார்வதி நீங்கள் வந்து ஒரு லிமிட் எப்பயே தாண்டிட்டீங்க. தட் மீன்ஸ் வந்து கமருதீனும் நீங்களும் பழக்கிறது வந்து ஒரு லிமிட்டை தாண்டிடுச்சு. இது வந்து சக கண்டஸ்டன்ட் அப்படின்ற மாதிரி உருட்டாதீங்க. ஏன்னா நீங்கள் பேசுறது என்ன மேட்ரு அப்படின்றது எல்லாம் தெரியுது. ராத்திரி 12 மணிக்கு ஸ்மோக்கிங் ரூமுக்கு வரவும் அங்கே தீபாவளி பரிசு காத்து கொண்டிருக்கிறது, இதெல்லாம் சொன்னது நீ தானம்மா. ஏதோ இங்கே வந்து இந்த வீட்டில் இந்த கண்டஸ்டன்ட் இந்த சீசன் 9 பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா பண்ணுறதெல்லாம் பண்ணிட்டு எதுவுமே பண்ணாத மாதிரி சில பேர் இந்த அரோரா ஆகட்டும் பார்வதி ஆகட்டும். ஸோ இந்த மாதிரி நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே பண்ணிட்டு ஒரு பயங்கரமான வேஷம் போடுறாங்க. இன்னொன்று எனக்கு வந்து ஒரு வினோதமாக தோன்றது என்னன்னா சாண்ட்ரா சொல்றாங்க பாருங்க இந்த பனிஷ்மெண்ட் பத்தாது அப்படின்ற மாதிரி. அது உண்மையிலே பத்தாதான்னு கேட்டிங்கன்னா பத்தாது தான், இல்லைன்னு மாற்ற கருத்து இல்லை. ஆனால் அது சாண்ட்ரா சொல்கிறது தான் ஒரு மாதிரி இருக்கு. ஏன்னு பார்த்தீங்கன்னா பார்வதி கூடயே உட்காந்து கதை அடிக்கிறாங்க, பார்வதி கூட என்னென்ன பேசணுமோ பேசுறாங்க, திவ்யாவை கழுவி ஊத்துறது எல்லாமே பண்றாங்க. ஆனால் அவங்க இந்த மாதிரி ஒரு இடத்துல கருத்து சொல்லணும்னு வரும்போது இந்த தண்டனை பத்தாது, போட்டு பொழக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இன்னொரு விஷயம் காலையில் ஆனால் ஏன் எல்லாரும் உக்கிரமா இருக்காங்க பார்வதி கமருதீன் மேலனா, காலையில தான் டீ காஃபி இல்லை. ஸோ காலையில் இருக்கும்போது அவங்களுக்கு வெறி இன்னும் அதிகமாயிடுது. ஸோ காலையிலேயே இந்த கேஸ் வரும், டீயும் காஃபியும் இல்லை முட்டையும் இல்லை அப்படின்னும் போது ஒரு மாதிரி பயங்கர டென்ஷனில் இருக்கானுங்க. அந்த சமயம் பார்வதி மூஞ்சியும் கமருதீன் மூஞ்சியும் பார்த்தா அப்படியே எப்படி சொல்றது ஒரு மாதிரி மொத்தமாக பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் உள்ள இருக்க வன்மை எல்லாத்தையும் கக்கிடுறானுங்க அப்படின்ற மாதிரி சொல்ல தோணுது. ஆனால் ஒரு இடத்துல பார்க்கும்போது இவங்க வேலை செய்யலையா அப்படின்னு சொன்னால் ஆக்சுவலாக இவங்க வந்து கொடுத்த பனிஷ்மெண்ட் இவ்வளோ தான். அதாவது வீடு பெருக்கிறது, பாத்ரூம் கழுவுறது, வெசல் வாஷிங் பண்ண, இதுதான் பனிஷ்மெண்ட். ஓகேங்களா, அந்த வேலையை இவங்க செய்யலையா அப்படின்னு கேட்டா அது வந்து செய்யலன்னு சொல்லவே முடியாது. ஏன்னா கமருதீனும் சரி பார்வதியும் சரி அந்த வேலையை செய்யறாங்க. இப்ப பேச்சு என்னன்னா அந்த பனிஷ்மெண்ட் பத்தல அப்படின்றது அது வந்து பாத்தீங்கன்னா கரெக்டான வாதம். பனிஷ்மெண்ட் பத்தல, இன்னும் பனிஷ்மெண்ட் சிவியர் பண்ணும் அது அப்படின்றது கரெக்டான வாதம். பட் அவங்க சொன்ன வேலையை அவங்க செய்யல அப்படின்றது கரெக்டான வாதம் இல்லை. ஏன்னா கமருதீனும் பார்வதியும் 2 பேருமே அந்த வேலையை செஞ்சிருக்காங்க. ஸோ அது வந்து பாத்தீங்கன்னா மாத்தி சொல்லக்கூடாது, அவங்க வேலையை செய்யல அப்படின்ற மாதிரி சொல்லக்கூடாது. பட் கொடுத்த பனிஷ்மெண்ட் இது போதாது, அவங்க இன்னும் கஷ்டப்படணும் அப்படின்னு நினைச்சிருந்தீங்கன்னா இந்த பனிஷ்மெண்ட்டை கேன்சல் பண்ணிட்டு டோட்டலாக பனிஷ்மெண்ட்டை வேற மாற்றணும். யார் மாற்றணும்? அதாவது கேப்டன் இருக்கார்ல அமித், அவர் தான் அந்த சேஞ்ச் ஓவரை கொண்டு வரணும். அப்படி இல்லைன்னா இப்போ தீர்ப்புன்னு ஒன்று கொடுக்க போறாங்களே, இந்த தீர்ப்பில் வந்து கானா வினோத்தும் வியானாவும் டிசைட் பண்ணி உங்களுக்கான தீர்ப்பு என்னன்னா இந்த வீக்கெண்ட் வர வரைக்கும், இந்த வாரம் முடிகிற வரைக்கும், இல்லை பாலும் முட்டையும் திருப்பி கிடைக்கிற வரைக்கும் நீங்க இதை செஞ்சு தாண்டா ஆகணும் அப்படின்ற மாதிரி சிவியராக தான் கொடுங்க. நைட் வந்து வெளியே தான் தூங்கணும், வீட்டுக்குள்ளே நீங்க வரக்கூடாது அப்படின்ற மாதிரி கொடுங்க. கொசுக்கட்டில் தூங்கட்டும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஏன்னா அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி பயமும் கிரியேட் பண்ணும். அதாவது இப்போ இந்த விஷயம் பார்த்தீங்கன்னா பார்வதி கமருதீன் அவங்களுக்கு மட்டும் இல்லை, நாளை பின்ன யார் மைக்கு போடல அப்படின்ற மாதிரி சொன்னாலுமே அந்த ஒரு இதை வந்து பார்த்தீங்கன்னா இம்ப்ளிமெண்ட் பண்ணணும். ஸோ அப்போ தான் எல்லாருக்கும் ஒரு பயம் வரும். இங்கே வந்து விக்கல் சீக்கிரம் கேள்வி கேட்கறது, கனி கேள்வி கேட்கறது, இந்த கேள்வி கேட்கறது எல்லாமே கரெக்டாக இருக்குது, இப்போ தப்பே சொல்ல முடியாது. ஆனால் இது பார்வதி கமருதீன் அப்படின்ற 2 பேர்னால இவனுங்க கேள்வி கேட்குறானுங்களா, இல்லை யாராக இருந்தாலும் கேள்வி கேட்பானுங்களா அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குல்ல, அதையும் கொஞ்சம் யோசிச்சு தான் பார்க்கணும் அப்படின்ற மாதிரி சொல்ல தோணுது. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இந்த பார்வதி கமருதீன் இவங்க 2 பேர் கொடுத்த அந்த தண்டனை இருக்குல்ல, இந்த வீடை பெருக்கிறது இதெல்லாம், ஸோ இந்த தண்டனை ஓகே இதுவே போதும் அப்படின்ற மாதிரி சொல்கிறீங்களா, இல்லை விக்கல் சீக்கிரம் சொல்கிற மாதிரி அவங்க இன்னும் உணரவே இல்லை, அதனால் இன்னும் சிவியராக அதிகமாக கொடுக்கணும் தண்டனை அப்படின்ற மாதிரி சொல்கிறீங்களா? உங்களோட கருத்து எது வந்தாலும் மறக்காம கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். பை பை.